வணக்கம். நான் தான் உங்கள அருள் பிரதி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல சரியான மழை வரப்போகுது அது மட்டும் தெரியுது. ஏன்னா எப்படி காத்தடிக்குன்னு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். சூறாவளி காத்து மணி சொலண்டு அடிக்குது காத்து. என் வீட்டுக்காருக்கு ஒரு பக்கம் டான்ஸ் வேற வருது. மூத்தவன் தூங்கிட்டு இருந்தான், காத்து ரொம்ப அடிச்சதுனால கரண்ட் போயிட்டு, அதனால இவனும் முழிச்சிட்டான். சரி ஓகே, அப்புறம் என்ன, நல்ல மழை வருது, சுட சுட டீ அத்தை போட்டு தந்தாங்க. உட்காந்து மழையை வேடிக்கை பார்த்துட்டே டீ குடிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபேமிலியோட ஹாப்பியா இருந்துச்சு இந்த மூமெண்ட். மழையோட ஃபேமிலி ஃபன் எப்படி இருக்குன்னு வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மகனும் போய் தண்ணியில விளையாட ஆரம்பிச்சிட்டோம். எங்க அத்தை பெதறிலே அடிச்சு எங்களை ரெண்டத்தையும் வீட்டுக்குள்ள பத்தி விட்டுட்டாங்க. மழையில நனைஞ்சா சளி பிடிக்குமா, இது சீக்கு மழையா, அதனால நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்களை. ஒரு டாபிக் பத்தி பேசிக்கிட்டே நம்ம வீடியோ ஃபுல்லா பாத்திரலாமா? அடிபணிந்து வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவதே மேல். இந்த வார்த்தையை நம்ம சாதாரணமா கடந்து போயிடவே முடியாது மக்களே. இது வெறும் முழக்கம் இல்ல, ஒரு மனிதனின் சுயமரியாதையில் உச்சகட்ட அடையாளம். இது வரலாற்றுல நம்ம பார்த்த எத்தனையோ மாவீரர்கள், பகத் சிங், வேலு நாச்சியார், வஉசி, நேதாஜி, இவங்க எல்லாரும் நமக்கு கத்து கொடுத்த ஒரே பாடம் இதுதான். அடிமைப்பட்டு பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை. யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு சுயமரியாதையை அடகு வச்சு பிழைப்பிற்காக வாழ்றதை விட நம் கொள்கைக்காகவும் சுயமரியாதைக்காகவும் நிமிர்ந்து நின்று போராடுவதுதான் உண்மையான கம்பீரம். இன்னைக்கு காலகட்டத்துல இது போர்க்களத்துக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. உங்களோட ஆபீஸ்ல தவறான விஷயங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதாக இருக்கலாம். உங்களை அடக்க நினைக்கும் சுயநல மனிதர்களுக்கு முன்னாடி உங்களோட உரிமையை நிலைநாட்டுறதா கூட இருக்கலாம். இல்லனா உங்களோட சுயமரியாதையை காப்பாற்றுவதாக கூட இருக்கலாம். பயந்து ஒதுங்கி போவது சுலபம், ஆனால் எதிர்த்து நிமிர்ந்து நிற்பதுதான் ஒரு தலைவன் தலைவிக்கு அடையாளம். தலை குனியாதே, உன் சுயநலத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை பை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரேன். அது வரைக்கும் நான் போயிட்டு வரேன். டாடா.